வணக்கம். ஜூன் மாதம் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமைங்கிறது செவ்வாய் பகவானுக்குரியது, கேது பகவானுக்குரியது. செவ்வாய் இப்போ ரிஷபத்தில் இருக்கார், இன்னும் ஒரு மாதத்துக்கு இருப்பார். அதனால் நன்மை பெறுகிற ராசிகள் 3: கடகம், மீனம், தனுசு. இதனால் இந்த 3 ராசிகளுக்கு செவ்வாயினால் நிறைய நன்மைகள் உண்டு. கேது பகவான் சிம்மத்தில் இருக்கார், ஆகஸ்ட் வரைக்கும் 3 ராசிகளுக்கு ஹெல்ப் பண்ணுவார். மிதுனத்துக்கு ஹெல்ப் பண்ணுறார், மீனத்துக்கு ஹெல்ப் பண்ணுறார், துலாமுக்கு ஹெல்ப் பண்ணுறார். செப்டம்பர்லேருந்து கேது பகவானுடைய எஃபெக்ட் குறைஞ்சிரும், உதவி எஃபெக்ட் குறைஞ்சிரும். ஏன்னா கடகத்துக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிடுறாரு, அதனால் சொல்கிறோம். அப்புறம் ஒரு 1.5 வருஷத்துக்கு அங்கே தான் இருப்பார் கடகத்தில். அப்போ 3 ராசிகளுக்கு ஹெல்ப் வரும். செப்டம்பர்லேருந்து ரிஷபத்துக்கும் கும்பத்துக்கும் கன்னிக்கும் ஹெல்ப் பண்ணுவார். மேஷ ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே நல்லா இருக்கு. திங்கள் செவ்வாய் 2 நாளுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம், உயர்வு உண்டு, நிம்மதி உண்டு, நல்ல நாள், பிரமாதமான வாழ்க்கை, சந்தோஷம். கலகரிங்க. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. திங்கள் 7, 1, தெற்கு கிழக்கு, வெள்ளை பச்சை, செவ்வாய். நேயர்களை ஏகப்பட்ட திருஷ்டியும் பொறாமை இருக்கிறதுனால 2 நாளும் சூரியனுக்கும் நிலாவுக்கு தீபம் காட்டி, குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்தி, விநாயகருக்கும் முருகனுக்கும் தீபம் போட்டுருங்க. ஓம் ரோஹிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, இடும்பரே போற்றி, கடம்பரே போற்றி. இந்த மந்திரத்தை அடிக்கடி சொல்லிக்கோங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்தி எடுங்க. இதெல்லாம் செய்யுங்க, திருஷ்டி இருக்க. ரிஷபராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சந்திராஷ்டமம். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. நல்லது கெட்டதாக தெரியும், கெட்டது நல்லதாக தெரியும். அசைவுணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம். அனுகூலமான எண், திசை, நேரம் 2 நாளுமே 3 நட்சத்திரத்துக்கும், மிருகசீரிடம், ரோஹிணி, கிருத்திகை கிடையாது. 3 நட்சத்திரத்துக்கும் 2 நாளும் மனசு புத்தி சரியாக இருக்காது. ஜாக்கிரதை. முக்கிய முடிவுகள் கூடவே கூடாது. வழக்கமான வேலைகள் மட்டும். வழிபாடு முக்கியம். ரிஷபராசிக்கார நேயர்களை காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டணும். அபிராமி அந்தாதின்னு ஒரு புத்தகம் பருத்தியூர்க்கே சந்தானராமன் விளக்க உரை கிரி புத்தக நிலையம் உங்கள் ஊரில் இருக்கா, கேட்டு பாருங்கள், கிடைக்கும். பூங்கொடி பதிப்பகம் சென்னை வெளியிட்டிருக்கிறது, வாங்கி படித்து பாருங்கள். நியாய தர்மப்படி நடந்துக்கோங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. ஓம் பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, பலராமனே போற்றி, பரசுராமனே போற்றி. இந்த 2-4 மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க அடிக்கடி, நல்லது. இதெல்லாம் செய்யுங்க, தோக்க மாட்டீங்க, கெடுதல் வராது. ஏன்னா 2 நாளும் சந்திராஷ்டமம், ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தோக்காமல் இருக்க தான் சொல்கிறோம். 3 நட்சத்திரத்துக்கும் 2 நாளும் சந்திராஷ்டமங்கிறதுனால இதை செய்யுங்க, நல்லது. 2 நாளும் விநாயகருக்கு தீபம் காட்டிடுங்க. மிதுன ராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள். திங்கள் செவ்வாய் 2 நாளுமே உயர்வு உண்டு, நிம்மதி உண்டு, நல்லது உண்டு. கலகுறீங்க, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதம். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் 3 நட்சத்திரத்திற்கும் வெற்றியை தரும். அனுகூலமான எண் 1, 2, தெற்கு மேற்கு, பச்சை, மஞ்சள். திங்கள் 7, 1, வடக்கு கிழக்கு, வெள்ளை சிவப்பு, செவ்வாய். நேயர்களை ஏகப்பட்ட திருஷ்டியும் பொறாமை இருக்கிறதுனால 2 நாளும் சூரியனுக்கும் நிலாவுக்கு தீபம் காட்டி, குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்தி, விநாயகருக்கும் முருகனுக்கும் தீபம் போட்டுருங்க. ஓம் ரோஹிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, இடும்பரே போற்றி, கடம்பரே போற்றி. இந்த மந்திரத்தை அடிக்கடி சொல்லிக்கோங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்தி எடுங்க. இதெல்லாம் செய்யுங்க, திருஷ்டி இருக்க. கடகராசிக்கார நேயர்களே நல்ல நாள். திங்கள் செவ்வாய் 2 நாளுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம், உயர்வு உண்டு, நிம்மதி உண்டு. பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். செவ்வாய் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வலுவாக இருந்து நல்லதை செய்கிறார். மொத்தத்தில் சூப்பர். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை சிவப்பு. திங்கள் 7, 1, தெற்கு கிழக்கு, வெள்ளை மஞ்சள், செவ்வாய். நேயர்களை ஏகப்பட்ட திருஷ்டியும் பொறாமை இருக்கிறதுனால 2 நாளும் சூரியனுக்கும் நிலாவுக்கு தீபம் காட்டி, குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்தி, விநாயகருக்கும் முருகனுக்கும் தீபம் போட்டுருங்க. ஓம் ரோஹிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, இடும்பரே போற்றி, கடம்பரே போற்றி. இந்த மந்திரத்தை அடிக்கடி சொல்லிக்கோங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்தி எடுங்க. இதெல்லாம் செய்யுங்க, திருஷ்டி இருக்க. சிம்மராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பாக இல்லை. திங்கள் செவ்வாய் 2 நாளும் பதட்டம், கோபம், கர்வம், அலட்டல், தேவையற்ற பேச்சு, வீம்பு அதிகமாக இருக்குது. எனவே வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 1, தெற்கு, வெள்ளை. திங்கள் 7, வடக்கு, பச்சை, செவ்வாய். 2 நாட்களும் பொறுமையாக இருக்கணும், பணிவோடு இருக்கணும், அல்லது நடிக்கணும். பேச்சில் நிதானம், அல்லது மௌனமாக இருந்துடலாம். நேயர்களை 2 நாளும் காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டணும்.
ஓம் அனுசுயா தேவியே போற்றி, அதிதி தேவியே போற்றி, அங்காரகனே போற்றி. இந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். பாம்பன் சுவாமிகளுடைய பகை கடிதல் படித்து பார்க்கணும். கோயிலில் இருந்து ஒரு திருப்புகள் பாட்டாவது படித்து பார்க்கணும். இதெல்லாம் படியுங்க, நல்லது. ஏழை எளியவங்களுக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க, சந்தோஷம். இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோக்க மாட்டீங்க, கெடுதல் வராது. வெற்றி வருதோ இல்லையோ செஞ்சிருங்க, 2 நாளும் செஞ்சிரு. முருகப்பெருமானுக்கும் தீபம் போடும். லலிதா சகசரநாமம்னு ஒரு புத்தகம் இருக்குது, படித்து பாருங்க. புரியுதோ புரியலையோ சமஸ்கிருதத்தில் இருந்தால் கூட படித்து பார்க்கலாம். அதுக்கு பருத்தியூர்க்கே சந்தானராமன் விளக்கு உரை எழுதிய புஸ்தகம் கிடைக்கிறது, ரொம்ப நல்லா இருக்கு, படிச்சு பாரு. கன்னிராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சூப்பர். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாள், உயர்வு உண்டு, நிம்மதி உண்டு. நல்ல நாளாக பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயித்து கொடுக்கறது நல்லா இருக்கு, சந்தோஷம். அனுகூலமான எண் 1, 3, தெற்கு மேற்கு, பச்சை மஞ்சள், திங்கள். 7, 1 வடக்கு கிழக்கு, வெள்ளை சிவப்பு, செவ்வாய். நேயர்களை ஏகப்பட்ட திருஷ்டியும் பொறாமை இருக்கிறதுனால 2 நாளும் சூரியனுக்கும் நிலாவுக்கு தீபம் காட்டி குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்தி விநாயகருக்கும் முருகனுக்கும் தீபம் போட்டுருங்க. ஓம் ரோஹிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, இடும்பரே போற்றி, கடம்பரே போற்றி. இந்த மந்திரத்தை அடிக்கடி சொல்லிக்கோங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்தி எடுங்க. இதெல்லாம் செய்யுங்க, திருஷ்டி இருக்காது. துலா ராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை. 2 நாளுமே திங்கள் செவ்வாய் 2 நாளுமே வீண் செலவு, வீண் கவலை, பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகமாக இருக்குது. எனவே வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை. செவ்வாய் 8ஆம் இடத்துல வேற இருக்கார், அது அவ்வளோ நல்லது இல்லை. எனவே ஜாக்கிரதை, பொறுமை. அனுகூலமான எண் 1 தெற்கு, வெள்ளை, திங்கள். 7 மேற்கு, பச்சை, செவ்வாய். 2 நாட்களும் பண விஷயத்தில் கவனம், பொறுமை, நிதானம். உதவி செய்வதில் ஜாக்கிரதை. நேயர்களை 2 நாளும் காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டணும். ஓம் அனுசுயா தேவியே போற்றி, அதிதி தேவியே போற்றி, அங்காரகனே போற்றி. இந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். பாம்பன் சுவாமிகளுடைய பகை கடிதல் படித்து பார்க்கணும். கோயிலில் இருந்து ஒரு திருப்புகள் பாட்டாவது படித்து பார்க்கணும். இதெல்லாம் படியுங்க, நல்லது. ஏழை எளியவங்களுக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க, சந்தோஷம். இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோக்க மாட்டீங்க, கெடுதல் வராது. வெற்றி வருதோ இல்லையோ செஞ்சிருங்க, 2 நாளும் செஞ்சிரு. முருகப்பெருமானுக்கும் தீபம் போடும். லலிதா சகசரநாமம்னு ஒரு புத்தகம் இருக்குது, படித்து பாருங்க. புரியுதோ புரியலையோ சமஸ்கிருதத்தில் இருந்தால் கூட படித்து பார்க்கலாம். அதுக்கு பருத்தியூர்க்கே சந்தானராமன் விளக்கு உரை எழுதிய புஸ்தகம் கிடைக்கிறது, ரொம்ப நல்லா இருக்கு, படிச்சு பாரு. விருச்சிக ராசிக்கார நேயர்களை திங்கள் செவ்வாய் 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. நல்ல நாளாக இல்லை. பதட்டம், கோபம், வேகம், அவசரம் எல்லாம் அதிகமாக இருக்குது, ஜாக்கிரதையாக இருக்கணும். அனுகூலமான எண் 1 தெற்கு, வெள்ளை, திங்கள். 7 மேற்கு, மஞ்சள், செவ்வாய். நேயர்களை 2 நாளும் காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டணும். ஓம் அனுசுயா தேவியே போற்றி, அதிதி தேவியே போற்றி, அங்காரகனே போற்றி. இந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். பாம்பன் சுவாமிகளுடைய பகை கடிதல் படித்து பார்க்கணும். கோயிலில் இருந்து ஒரு திருப்புகள் பாட்டாவது படித்து பார்க்கணும். இதெல்லாம் படியுங்க, நல்லது. ஏழை எளியவங்களுக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க, சந்தோஷம். இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோக்க மாட்டீங்க, கெடுதல் வராது. வெற்றி வருதோ இல்லையோ செஞ்சிருங்க, 2 நாளும் செஞ்சிரு. முருகப்பெருமானுக்கும் தீபம் போடும். லலிதா சகசரநாமம்னு ஒரு புத்தகம் இருக்குது, படித்து பாருங்க. புரியுதோ புரியலையோ சமஸ்கிருதத்தில் இருந்தால் கூட படித்து பார்க்கலாம். அதுக்கு பருத்தியூர்க்கே சந்தானராமன் விளக்கு உரை எழுதிய புஸ்தகம் கிடைக்கிறது, ரொம்ப நல்லா இருக்கு, படிச்சு பாரு. தனுசு ராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், கோபம், அவசரம், தேவையற்ற பேச்சு, கோபத்தில் கண்ணு மண்ணு தெரியாமல் பேசுறது, இதெல்லாம் உங்களோட பலவீனம். அது இன்றைக்கி அதிகமாக இருக்குது. அப்புறம் சமாதானமாக போகிறதும் ரொம்ப யோசித்து பண்ணுவீங்க. அதுக்குள்ளே அவங்களே சீப்போன்றுவாங்க. அந்த மாதிரியான நிகழ்வுகள் ஏற்படுது. ஜாக்கிரதையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். அனுகூலமான எண் 2 தெற்கு, வெள்ளை, திங்கள். 7 தெற்கு, பச்சை, செவ்வாய். 2 நாட்களுமே சிறப்பாக இல்லைங்கிறதுனால வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை பார்த்துக்கோங்க. ஆமாம், மூலம் நட்சத்திரம் கேது பகவானோடது. கேது பகவான் தான் செவ்வாய்க்கு தலைவர், நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் 3 நட்சத்திரத்துக்குமே அதீத கோபம், தேவையற்ற பேச்சு அதிகம். வழிபாடு முக்கியம். ஆமாம், நேயர்களை 2 நாளும் காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டணும். ஓம் அனுசுயா தேவியே போற்றி, அதிதி தேவியே போற்றி, அங்காரகனே போற்றி. இந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். பாம்பன் சுவாமிகளுடைய பகை கடிதல் படித்து பார்க்கணும். கோயிலில் இருந்து
ஒரு திருப்புகழ் பாட்டாவது படித்து பார்க்கணும். இதெல்லாம் படியுங்க, நல்லது. ஏழை எளியவங்களுக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க, சந்தோஷம். இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோக்க மாட்டீங்க, கெடுதல் வராது. வெற்றி வருதோ இல்லையோ செஞ்சிருங்க, 2 நாளும் செஞ்சிரு. முருகப்பெருமானுக்கும் தீபம் போடும். லலிதா சகசரநாமம்னு ஒரு புத்தகம் இருக்குது, படித்து பாருங்க. புரியுதோ புரியலையோ சமஸ்கிருதத்தில் இருந்தால் கூட படித்து பார்க்கலாம். அதுக்கு பருத்தியூர்க்கே சந்தானராமன் விளக்கு உரை எழுதிய புஸ்தகம் கிடைக்கிறது, ரொம்ப நல்லா இருக்கு, படிச்சு பாரு. மகர ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே நல்லா இருக்கு. திங்கள் செவ்வாய் 2 நாளுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம், உயர்வு உண்டு, நல்லது, நிம்மதி, பிரமாதம். கலகுறீங்க, நல்ல நாளாக இருக்கும். வாழ்க்கை வளமாகும், பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும், உங்கள் விடாமுயற்சி ஜெயிக்கும். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு. அனுகூலமான எண் 2, 1 வடக்கு தெற்கு மஞ்சள் சிவப்பு திங்கள், 7, 1 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம் செவ்வாய். நேயர்களே, 2 நாள் ஏகப்பட்ட பொறாமல் உங்கள் மேலே இருக்கிறதுனால சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி பசுமாட்டுக்கு காக்கைக்கு சாப்பாடு கொடுங்க, பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. சிக்கன சிரமம் பார்க்க வேணாம். ஓம் வருணனே போற்றி, அருணனே போற்றி, குஜனே போற்றி, குமரனே போற்றி. குஜன்னா செவ்வாய். இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க, குலதெய்வ பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, நிலாவுக்கு தீபம் காட்டுங்க. இதெல்லாம் பண்ணுங்க, உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. கும்பராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே நல்லா இருக்கு. திங்கள் செவ்வாய் 2 நாளும் உயர்வு, நிம்மதி, உங்கள் பிறவி குணமான விடாமுயற்சி பிடிவாதம் ஜெயிக்கும். நல்ல நாள், சந்தோஷம், வெற்றி, நிம்மதி. 3 நட்சத்திரத்திற்கும் அனுகூலமான எண் 1, 2 மேற்கு தெற்கு மஞ்சள் வெள்ளை திங்கள், 7, 2 வடக்கு தெற்கு சிவப்பு மஞ்சள் செவ்வாய். நேயர்களே, 2 நாள் ஏகப்பட்ட பொறாமல் உங்கள் மேலே இருக்கிறதுனால சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி பசுமாட்டுக்கு காக்கைக்கு சாப்பாடு கொடுங்க, பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. சிக்கன சிரமம் பார்க்க வேணாம். ஓம் வருணனே போற்றி, அருணனே போற்றி, குஜனே போற்றி, குமரனே போற்றி. குஜன்னா செவ்வாய். இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க, குலதெய்வ பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, நிலாவுக்கு தீபம் காட்டுங்க. இதெல்லாம் பண்ணுங்க, உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. மீனராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பர், வெற்றி, நிம்மதி, சந்தோஷம், நல்லா இருக்குது. கலகுறீங்க, பேச்சு சாமர்த்தியம் நிதானம் இருக்குது, விடாமுயற்சி இருக்குது, தைரியம் இருக்குது. நல்ல நாள், 2 நாளுமே வெற்றி. அனுகூலமான எண் 2, 3 மேற்கு தெற்கு மஞ்சள் சிவப்பு திங்கள், 7, 1 கிழக்கு வடக்கு வெள்ளை சிவப்பு செவ்வாய். நேயர்களே, 2 நாள் ஏகப்பட்ட பொறாமல் உங்கள் மேலே இருக்கிறதுனால சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி பசுமாட்டுக்கு காக்கைக்கு சாப்பாடு கொடுங்க, பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. சிக்கன சிரமம் பார்க்க வேணாம். ஓம் வருணனே போற்றி, அருணனே போற்றி, குஜனே போற்றி, குமரனே போற்றி. குஜன்னா செவ்வாய். இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க, குலதெய்வ பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, நிலாவுக்கு தீபம் காட்டுங்க. இதெல்லாம் பண்ணுங்க, உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாளும் பல ராசி பலன்களுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சேர்த்து சொல்லியிருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.